இல்லை ப்ரொடியூசர் தம்பியாக இருக்கிறதுனால பேசுறதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு காமிக்கிறீங்க. இதே வேறு சிங்கராக இருந்தால் ட்ராக் லிஸ்ட்டில் தேடி பார்த்து நம்ம பாடியிருக்கானாமேன்னு தேட வேண்டியது இருக்கும். ஸோ முதல்ல ப்ரொடியூசருக்கும் இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. நான் மணிராஜ் சார் நீங்கள் பாடி ஆகணும்னாரு. நான் சொன்ன சின்ன மேடைகளை நான் பாடுறது இல்லை, பெரிய மேடைகள் தான் நான் பாட முடியும். குறைஞ்சது ஒரு 3000 பேர் இருந்தால் தான் நான் பாடுறது. பட் ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லா ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியா ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங். ஏன்னா எப்பவுமே கூச்சமாக இருக்கும், ஒரு சிங்கரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும், ஒரு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி மூடு வேணும் சார்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங். முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அண்ட் ஜிப்ரான் வர முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், அந்த பாட்டு ஃபீஸ்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை. பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல சார், சாரி. பட் இந்த படத்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊர்வசி மேம் கொடுத்துருக்கிற ரகலை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது நம்ம இங்கே நேராக பார்த்துட்டோம். உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதுகிறான், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானுப்பிரியா மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்கள செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாரையும் ஒரே படத்தில் யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம். அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. நம்ம லைஃபையே நம்மளோட ப்ளசன்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. ஜிப்ரானோட மியூசிக் வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்குது. ஒரு பெண்மை பேசுகிற படமாக இது இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு லைஃபாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக்கில் இருக்கிற செலிப்ரேஷன் தான் வந்து நான் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் சார் பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நான் உங்கள் படத்துக்குலாம் ஃபஸ்ட் ஷோ போய் கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்தாலே அவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாதா சார் இருக்காங்க படத்தில், ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறப்போ அது எவ்வளோ சவாலாக இருக்கும்னு அண்ணியை நினச்சா இப்போ எனக்கு பாவமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு. நான் மணி சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து மகளிருக்கு மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமாக எனக்கு இது தோணவே இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக, ஒரு செலிப்ரேஷனாக தான் அது பார்க்குறேன். இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியும், குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும், எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அதில் இருக்கிற சிந்தனை ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இல்லை இசையாகட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஹிந்தி படங்கள் வந்துடுது, இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுன்னா தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும், எல்லாரும் அந்த படம் பார்க்கணும், பெரிய வெற்றி பெறணும். அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான். நான் பருத்தி வரலையே ஆக்சுவலாக ஒரு 3 லைன் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யுவனுடைய 100வது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க. பட் இந்த பாட்டு தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நான் பாடி முடிக்கும் போது. அதில் கூட யுவன்கிட்ட கேட்டேன், யுவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா, நல்லா இருக்குங்க, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டாப்ல ஒரு நாள் நைட்டு. பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன். பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டை போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்.
நன்றி, வணக்கம்.